சங்கீதம் 24:7 24:6 வரைக்கும் பார்த்தோம். 24:7 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்திலே பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிய, கர்த்தருடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தர் உங்களிடத்தில் வருவதற்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். கெட்ட பழக்கத்திலேருந்து அதை அலோவ் பண்ணாமல் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, சினிமா பார்க்கறது, அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிறது, கெட்ட தொழிலை செய்வது, வித்தவுட்டில் பண்ணுறது, கவர்மெண்ட்டை ஏமாத்துறது, இது போன்ற விஷயங்களை செய்யாமல் கர்த்தரை உட்பிரவேசிக்க அலோவ் பண்ணுங்கள். தயவுசெய்து அவரை அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணுவீர்களே ஆனால் நீங்கள் மகிமையின் ராஜா உங்களுக்கு உட்பிரவேசிப்பார். வாசல் உயர்த்துங்க, அதிகத்தில் வந்து மகிமையின் ராஜா உட்பிரவேசி. கர்த்தர் உங்களை அலோவ் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் 10 கோடி ரூபாய் கேட்டு 10 லட்ச ரூபா கேட்டு ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபாய் கேட்டு நீங்கள் அப்படியே தயங்கி போகிறீங்க. இல்லை 10 லட்சம் கேட்டால் கொடுப்பாரா, ஒரு 5 கேட்கலாமா 4 கேட்கலாமான்னு யோசித்து போகிறீங்க. ஆனால் நீங்கள் போய் கேட்குற நபர் உங்களுடைய தந்தை. என்ன சொல்கிற? மகனே எல்லாம் வந்து தான்யா, 1000 கோடிக்கு நீ தான்யா சொந்தக்காரன் அப்படின்னு நீங்கள் போய் கேட்க போகிறீங்கள்ல. கேட்க போனோடனே உங்களுக்கு தெரியுது, உள்ளே போய் 10 லட்ச ரூபான்னு கேட்குறீங்க. இல்லை கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, தயங்கி கேட்குறீங்க. அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. இல்லைன்னா அவர் என்ன சொல்லிடுறாரு, நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் 10 லட்ச ரூபா கேட்குறீங்கன்னா, அவருக்கு ஒரு 100 கோடி ரூபா, ஒரு 200 கோடி ரூபா சொத்து இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பார்னு. அவர் பெரிய ஆளுன்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரே உங்களை படைத்த தேவன், அவரே உங்கள் தந்தை. அந்த தந்தையினுடைய பிள்ளை நீங்கள். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து கிருபை என்னும் சொத்து அனைத்தும் உங்களோட இதேன்னு சொல்லும்போது அந்த 10 லட்ச ரூபாவும் கிடைக்குது. அவருடைய அனைத்து சொத்தும் உங்களுக்கு வருது இல்லை? அதே போல் தான் தேவனை நீங்கள் உட்பிரவேசித்த மகிமையின் ராஜா உங்கள் இருதயத்தில் நீங்கள் அலோவ் பண்ணுவீர்களே ஆனால் அவருடைய அனைத்து மகிமையும் உங்களையே சாரும். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அப்போது அந்த ஒரு 10 லட்ச ரூபா கேட்க சென்ற நீங்கள் 10 லட்ச ரூபாவும் கிடைக்கும். மிச்சம் மீதி இருக்கிற அனைத்து பணமும் அவர் தந்தையாக இருப்பதால் அனைத்தும் அவருடைய அனைத்து ஆசீர்வாதமும் அவருடைய அனைத்து கிருபையும் உங்களுக்கும் சேரும். ஏன்னா சங்கீதம் 24 என்ன சொல்லுது? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. ஏசப்பா ஓனராக இருக்கிறதுனால நீங்கள் கர்த்தரை அலோவ் பண்ணுவீர்களே ஆனால் மகிமின் ராஜா வல்லமையும் பராங்கங்களை கர்த்தர் விதத்தில் பராங்கங்களை கர்த்தராமே. வாசல் உங்கள் தலைகளை உயரங்கள் மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பார். நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா தேவனுடைய கிருபையையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய அன்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அலோவ் பண்ணும் பொழுது நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும். அவர் வைத்திருக்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். 1+1 ஆஃபர். ஸோ இதுதான் மகிமையின் ராஜா. Who is the King of glory? The Lord of hosts. He is the King of glory. Selah. Lift up your heads, O ye gates, even lift them up, he everlasting doors, and the King of glory shall come in. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான அந்த சங்கீதம் 24 ஒரு நெக்ஸ்ட் லெவல் பிளெஸ்ஸிங்ஸு. இதில் என்னென்னா நம்ம பார்த்தோம், கர்த்தர் ஓனருன்னு பார்த்துட்டோம். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம், யாரெல்லாம் ஏசப்பாக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்தோம். அவரை சார்ந்து இருக்கிறவங்க, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவங்க சுத்தமாக இருப்பாங்க, அது பார்த்தோம். மகிமன் ராஜா, நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவர் உங்கள் இருதயத்திலே உங்கள் வாசல்களை தயகளை அனைவரும் மகிமன் ராஜா உட்பிரவேசிப்பார். லிஃப்ட் அப் யுவர் ஹெட்ஸ் ஓ ye gates and be lift up ye everlasting doors
அண்ட் த கிங் ஆஃப் க்ளோரி ஷெல் கம் இன். அது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் சார். கிறிஸ்துவுக்குள்ளே வரணும்னா நான் நிறைய கிறிஸ்துவை பற்றி படிச்சிருக்கணுமா சார்? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கணுமா சார்? நத்திங். தேவனை நீங்கள் இருக்கிறபடியே இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாதிரி இம்மீடியட்டாக ஒன்றுமே படாமல் ஜபத்திலே தேவனை நீங்கள் அவரை உங்கள் இருதயத்திலே அலோவ் பண்ணும் பொழுது அவர் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார். அவர் ஆல்ரெடி இருக்காருன்ற உணர்வு உங்கள் இருதயத்திலே வறுமையானால் அடுத்த நிமிடமே நீங்கள் கிறிஸ்தவராக மாறிடணும். நீங்கள் 10 லட்ச ரூபா வாங்க வந்த சூழ்நிலையில் நீங்கள் உள்ளே வந்த நீங்கள் அந்த அந்த தகப்பனுடைய மொத்த சொத்தும் உங்களுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அளவிடப்பட முடியாத சந்தோஷம், தட் இஸ் நோ மெஷர்டு, இவ்வளோ தான் லிமிட்டு என்கின்ற அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இல்லாமல் அன்லிமிட்டெட் மீல்ஸ் என்றால் உங்கள் வயிறு மட்டும் நீங்கள் சாப்பிடலாம். தேவன் அன்லிமிட்டெட் ஆண்டவர். அவர் உங்கள் தேவைகளுக்கு அதிகமாக ஏன் இதை லிங்க் பண்ணுறோம்? 24:1 என்ன சொல்லுது? பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையவை. ஏசப்பாவை ஓனர் ஆக்கிட்டா அன்லிமிட்டெட் ஹெல்ப்பு அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஹெல்ப் இல்லாமல் அதிகபட்சமான உதவிகளை நீங்கள் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இந்த ஒரு பக்காவான ஒரு பிளெஸிங்ஸு. எனவே உங்கள் ஓனர் யார்? ஏசப்பா. அதனால் நீங்கள் பிளெஸிங் எப்படி பெற போகிறீங்க? அன்லிமிட்டடாக பெற போகிறீங்க. ஆனால் நீங்கள் போனது 10 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஆமாம், நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி மூலியமாக தான் கர்த்தரை தெரிந்து கொள்ளும்பா. எழுந்து நடக்க முடியாமல் இருந்துச்சு, ஆண்டவர் என்னை எழுந்து நடக்க விட்டாரு, ஹாஸ்பிட்டலில் கை விரிச்சிட்டாங்க, நீங்கள் இன்னும் 3 மாதத்தில் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் தான் என்னை இப்போது உயிர்ப்பித்து இதுவரை 80 வயசு நான் இருந்திருக்கிறேன். ஒரு பாஸ்டர் யாரோ டிபியில் பாதிக்கப்பட்டு அந்த டிபி நோயால் பாதிக்கப்பட்டு கை விரிச்சிட்டாங்க. அப்போது அந்த பாஸ்டர் தேவனுடைய மகிமையை பெற்று ஒரு பெரிய போதகராகவும் பெரிய பைபிள் காலேஜெல்லாம் கோடிக்கணக்கான ஊழியங்களை செய்து கோடிக்கணக்கான அசட்ஸு கிரியேட் பண்ணி தேவனுக்கு சாட்சியாகி வாழ்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் வருவது 10 லட்சம் கேட்கறதுக்காக, ஆனால் அவர் உங்களுடைய தந்தை என்று தெரிந்தால், நீங்கள் உணர்ந்தால், புரிந்தால் அனைத்து சொத்தும் உங்களுக்கே என்பதை பிறகு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அந்த சட்டங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படிக்கும்பொழுது இந்த இந்த எங்கள் அப்பா ஏசப்பான்னு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேத தியானத்தின் மூலியமாக அவர் உங்கள் தந்தை என்பதை வேத அறிவினால் வேத வார்த்தையினால் நீங்கள் தியானிக்கும் பொழுது அவர் உங்கள் தந்தை என்கின்ற அறிவு உங்கள் இருதயத்திலே உங்கள் மைண்டில் வரும்பொழுது புரியும். அடடா, இவர் தான் எங்கள் ஏசப்பாவா, என்னை பெற்ற தந்தையா, என்னை உண்டாக்கின தந்தையா, என் தந்தையே எல்லாம் உருவாக்கின தேவன் இவர் தானா? அப்போது இந்த ஆசீர்வாதம் இங்கே சூப்பராக வருது பாருங்க. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் நான் பெற்றுக்கொள்ளலாமா என்கின்ற அந்த அறிவு வேதத்தை தியானிப்பதன் மூலியமாக தான் கம்பல்சரி வரும். எனவே உங்கள் ஓனர் ஏசப்பானா நீங்கள் தான் அவருடைய மகன். அவருடைய மகன் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய அனைத்து ஆசீர்வாதமும் அனைத்து நீதியும் நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான இந்த 24ஆம் வசனம் அருமையானதாக தேவன் எனக்கு அருளை செய்து அதிலிருந்து நான் பெற்ற ஒரு வார்த்தையும் தேவனை மகிமைப்படுத்துவதற்குரிய வசனம். அப்புறம் இதை சொல்ல மாட்டேன். அதாவது தேவனுக்காக நான் எதுவுமே ஸ்பெஷலாக படிக்கலையாங்க. ஒரு பைபிள் காலேஜ் போய் நான் படிக்கலை, வேதத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கிறிஸ்தவனாக தான் இருக்கேன்னா ஒன்றும் இல்லைங்க. பிரசங்கத்தை தியானிங்க. பிரசங்கங்களை கேட்பதன் மூலியமாக வார்த்தையை படித்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் புரிய ஆரம்பிக்கும். பிரசங்கம் உங்களுக்கு வேதம் புரிவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்க. எப்போதும் எப்படிங்க வேதத்தில் தியானமாக இருக்கிறது? ரீட் த பைபிள் தரோலி. கம்பல்சரி பைபிள் படிங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை எவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கான டீட்டெயில்ஸ் தான் வேதம். ஓனர்ஸ் மேனுவல் தான் வேதம். அதன்படி நீங்கள் வாழ்த்துங்கள். ஆமென்.